ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா சேப்பங்கிழங்கு போட்டு ஒரு கார குழம்பு வைக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சு 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மாதிரி கொஞ்சம் தக்காளி நிறைய தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதும் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இருந்ததுன்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வைக்கிற குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பேர் கூட சாப்பிடலாம். அதனால் உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு ஆட்கள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட்டியோ குறைச்சலோ வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணதும் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. நிறைய தண்ணி விடக்கூடாது, ஏன்னா குழம்பு கொதித்து வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் திட்டமாக தண்ணி ஊற்றி புளி கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்குங்க. மீன் குழம்பு மாதிரி இதில் புளி கொஞ்சம் நிறைய ஊற்றணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் போட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஒரு சேப்பங்கிழங்கு கார குழம்பு ரெடி. பாருங்கள் நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு. சுட சுட சாதத்தோட இந்த சேப்பங்கிழங்கு போட்டு கார குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.